உளியோட அடிபட்டாதான் கல் சிலையாகுது. வாழ்க்கையும் அப்படித்தான். சில கஷ்டமான அனுபவங்கள் தான் நம்மளை சிறப்பானவங்களா செதுக்கும். அந்த கஷ்டத்துக்கு பயந்து தப்பான ரூட்டில் போக ஆரம்பிச்சா சிறை பறவையாக தான் மாற வேண்டியிருக்கும். இது குற்றம் குற்றமே. போலி சமநிலையை தகர்த்து இயல்பான போக்க அழிக்கிற மோசமான விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கிற போலிகள் அழிக்கப்பட்டே ஆகணும். இது கோடை காலம். சுட்டரிக்கிற வெயில்ல ரோட்டுல நடக்க கூட முடியாம ஜனங்க வாடி வதங்கிக்கிட்டு இருக்காங்க. வெப்பத்தை தணிக்கிறதுக்காக பழ ஜூஸ், கரும்பு ஜூஸ், வெள்ளரின்னு குளிர்ச்சியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூலுகளுக்கெல்லாம் லீவுன்றதால பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்களுக்கு டூர் போறாங்க. டூர் போகணும்னா அதிகமாக சூஸ் பண்றது ஊட்டி தான். அங்க குழு குழு கிளைமேட்டை அனுபவிச்சுக்கிட்டே இயற்கையோட அழகை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இதுல மரங்கள் அடர்ந்த முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உள்ள போறது ரொம்ப சிலிர்ப்பான அனுபவம். புலி, மான், யானைன்னு காட்டுக்குள்ள வசிக்கிற வனவிலங்குகளை அதோட வசிப்பிடத்துக்கே போய் பார்க்கறதெல்லாம் எக்ஸைட்டான அனுபவம். இந்த முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு ஃபாரின்ல இருந்து கூட டூரிஸ்டுகள் வர்றாங்க. இப்படி டூர் போறவங்க எங்க தங்குறது, எங்கெங்க சுத்தி பார்க்கறது, எந்த வண்டியில போறதுன்னு முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கான வசதிகளை முன்பதிவு செஞ்சுக்கிறது வழக்கம். இந்த வகையில முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வர்ற டூரிஸ்டுகளை குறி வச்சு கடந்த 2 வருஷமா மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வர்ற டூரிஸ்டுகள் அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு வேன் சஃபாரி, ஜீப் சஃபாரின்னு முழுக்க வனத்துறை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குது. வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் உள்ள போக முடியும். வனத்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதிகளும் இருக்கு. தெப்பக்காடு கேம்ப்ல பராமரிக்கப்படுற வளர்ப்பு யானைகளையும் கிட்ட நின்று பார்த்து ரசிக்கலாம். இந்த வசதிகளை எல்லாம் www.mudumalatigerreserve.com அப்படிங்கிற வனத்துறையோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல முன்பதிவு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு கட்டணம். முன்பதிவுக்கு புரோக்கர்கள் யாரும் அனுமதி இல்லை. இந்த வெப்சைட்ல முன்பதிவு செய்கிற விஷயத்துல தான் போலியான ஒரு விஷயத்தை உருவாக்கி டூரிஸ்டுகள் கிட்ட இருந்து பணத்தை அபகரிச்சிருக்குது மோசடி கும்பல். அதாவது முதுமலை புலிகள் காப்பகங்கிற பேர்ல போலியா ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இருக்குது அந்த கும்பல். அதுக்கு www.mudumalai-nationalpark.in பேர் வச்சிருக்காங்க. முதுமலையில வனத்துறை என்னென்ன சேவைகளை செஞ்சு கொடுக்குதோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. முதுமலை புலிகள் காப்பகத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் போலவே சந்தேகமே வராத அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல முன்பதிவு செய்யறவங்க கிட்ட கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறது தான் இந்த மோசடி கும்பலோட டார்கெட். உதாரணத்துக்கு முதுமலையில ஜீப் சஃபாரி செய்ய வனத்துறை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 4200 ரூபா. ஆனா இந்த போலி வெப்சைட்ல 7000 ரூபா. இது மட்டுமில்ல, இந்த தொகையோட சேர்த்து டாக்ஸும் கட்டணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற தொகையை வசூலிச்சதுக்கு அப்புறம் அந்த கும்பல் நிஜமாவே வனத்துறை கொடுத்திருக்கிற வெப்சைட்ல போய் அந்த கஸ்டமர் பேர்ல முன்பதிவு பண்றாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண கட்டணத்தை விட கூடுதல் தொகையை கொடுத்து நிறைய டூரிஸ்டுகள் ஏமாந்திருக்காங்க. இந்த கூடுதல் கட்டணம் தான் அந்த மோசடி கும்பலோட டார்கெட். அந்த போலியான வெப்சைட்ல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பரை டயல் பண்ணா அதுல இங்கிலீஷ்ல பேசுற ஒரு லேடி இது அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட்னு சொல்றாங்க. முதுமலை ஃபாரஸ்ட்ல சஃபாரி பண்றது, ஸ்டே பண்ண ரூம் உட்பட எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றதா சொல்றாங்க. இதை நம்பி கடந்த 2 வருஷங்களா நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. இது பத்தி இப்போ தெரிய வந்ததால வனத்துறை தரப்புல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு. மக்கள் பயன்பெறுவதற்காக நம்ம பிரத்யேகமா ஒரு இணையதளத்தை தொடங்கி அதன் மூலமா சவாரி மற்றும் தங்குமிடங்களுக்கான முன்பதிவை பண்ணிட்டு இருக்கோம். இதுல எந்த ஒரு இடைத்தரக நிறுவனங்களிடமும் முதுமலை புலிகள் காப்பகத்தின் நிர்வாகம் ஒப்பந்தத்தில் இருக்கவில்லை. சமீப காலமாக
வடமாநிலத்தில் இயங்கு வரும் ஒரு நிறுவனம் முதுமலை நேஷனல் பார்க் .in என்ற இணையதளத்தின் மூலமாக அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக பொதுமக்களிடம் சவாரிக்காக கட்டணத்தை வசூல் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவது அறியப்படுகிறது. இது குறித்து நாங்க வந்து மாவட்ட காவல்துறையிடம் சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். முதுமலை புலிகள் காப்பகம் மட்டுமில்ல, கர்நாடகாவில் இருக்கிற பந்திப்பூர் புலிகள் காப்பகம், நாகர்ஹோலை புலிகள் காப்பகம், வட மாநிலங்களில் இருக்கிற மற்ற புலிகள் காப்பகங்களோட இணையதளங்களையும் போலியா டிசைன் பண்ணி மோசடிகள் நடந்திருக்கிறதா தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. ஸோ டூரிஸ்டுகள் முன்பதிவு செய்யறப்போ கவனமா இருக்கணும்னு அலர்ட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் டூரிஸ்ட் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் பொதுமக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முதுமலை டைகர் ரிசர்வ் .com அப்படின்ற இணையதளத்துல மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது தவிர்த்து வேற எந்த ஒரு வெப்சைட்டோ வேற ஒரு ஏஜென்சிக்கோ வந்து நாங்க வந்து இந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கல. அதனால முதுமலை டைகர் ரிசர்வ் .com என்ற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செஞ்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். பொதுமக்கள் யாராவது ஏற்கனவே இந்த முதுமலை நேஷனல் பார்க் .in என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்க வந்து புக்கிங் பண்ணியிருந்து தங்களுடைய காசை இழந்தாலோ சைபர் கிரைமில் வந்து நம்ம இது குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யுமாறு அது குறித்த தகவலை எங்களுக்கும் வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொழில்நுட்பங்களை தவறா பயன்படுத்தி மக்களோட பணத்தை அபகரிச்ச கும்பலை கூண்டோட பிடிச்சு ஜெயில போடுறதுக்காக சைபர் கிரைம் போலீஸோட கரங்கோத்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு வனத்துறை.